அதாவதுங்க, நான் பிகினிங்லேயே சொன்ன விஷயந்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சொல்கிறேன். அது என்னன்னு எண்டில் சொல்கிறேன். ரோபோ சங்கர் இறந்தாங்க இல்லையா இப்போ ரீசெண்டாக. ஆர்ஐபி ரோபோ சங்கர். உண்மையே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நியூஸ் கேள்விப்பட்டோன்னு வந்துட்டு என்னால் நம்பவே முடியல. நிஜமாக ஃபேக் நியூஸா அப்படின்னு சொல்லிலாம் போய் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மேலே வந்த அவர் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரோபோ சங்கர் மனைவி வந்து அவரோட இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினாங்க, கூத்தடிச்சாங்க, என்னென்னவோ சொன்னாங்க. அவங்க வந்து பிரியங்கா மேம் வந்து ஒரு டான்ஸர் அவங்க. ஸோ அவங்களோட முறைப்படி இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடி மரியாதை செஞ்சு வழி அனுப்பி வைக்கணும். அது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட முறைப்படி அது வழக்கம் அவங்களுக்கு. ஸோ அதை தான் அவங்க செஞ்சாங்க. தென் இன்னொன்று நான் சொல்கிறேன், அது எனிதிங் இருக்கட்டுமே, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுமே. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் சாரும் இப்படி தான். அவங்க இஷ்யூ எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், என்ன பண்ணவர், ஏன் அவங்களோட பர்சனல் இஷ்யூலாம் நம்ம யாரும் பேச வேணாமே. நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் போட்டிருந்தேன், யாரும் பார்க்கல, அது வேறு விஷயம். நான் போட்டிருந்தேன். ஜெயம் ரவி சார் விஷயத்துலேயும் இப்படி தான். அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்ன போய் யாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது. நம்ம எனிதிங் நடந்திருக்கலாம். ஏன் பிரிஞ்சாங்க என்னன்றது நம்ம தேவையில்லாத விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்ன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம அதை பேசவே வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் இவங்களையும் நான் சொல்கிறேன். அவங்களோட விஷயம், அவங்க வந்து அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உண்மையிலே அழுதுகிட்டு தான் இருக்கேன் டெய்லி. எப்படி இவங்க இருக்க போகிறாங்க, நம்ம அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னமும் அவங்க லைஃப்பில் வந்து தனியாக எப்படி இருக்க போகிறாங்க. உண்மையிலே ஆக்சுவலி பிரியங்கா மேம்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே அவங்க தைரியமான ஒரு லேடியாக இருக்காங்க. அவங்க தைரியமாக இருந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கே எல்லாரையும் வழி நடத்துவாங்க. இருந்தாலும் மனசளவில் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு பொண்ணாக எனக்கு புரியுது. ஏன் உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது? அடுத்தவங்களோட கஷ்டத்தில் நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்களே, வேணாம். அதெல்லாம் தயவு செஞ்சு நான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிற விஷயம் என்னன்னாக்கா, அடுத்தவங்களோட பர்சனல் நமக்கு வேணாம். நம்ம விஷயத்தை பார்ப்போம், நம்ம ஃபேமிலியை பார்ப்போம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் ஃபர்தராக அடுத்து என்ன பண்ணணும், அந்தமாரி யோசிக்கிறவங்க மட்டும்தான் அடுத்தடுத்து மேலே போயிட்டு இருப்பாங்க. அவங்க இந்தமாரி பேசிகிட்டே இருக்கவங்க ஒன்றுமே பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சது தப்பாக இருந்தால் சாரி.